அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தர்மா அகாடமி. இந்த வீடியோவில் ஓமை தொடர்களும் அதனுடைய பொருளும் நம்ம பார்க்க போகிறோம். என்னோட சேர்ந்து நீங்கள் தான் ஆன்சர் பண்ண போகிறீங்க. ஓகேவா? ஸோ வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக்கை போட்டுவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகேவா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல் ஓமை தொடர் என்ன அப்படின்னா, இருதலை கொல்லி எறும்பு போல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இருதலை கொல்லி எறும்பு போல். இதுக்கு பொருள் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தவிப்பு அப்படின்னு வரும். ஓகேங்களா? ஸோ என்ன ரீசன் அப்படின்னா, இருதலை கொல்லி எறும்பு அப்படின்னா, ரெண்டு பக்கமும் நெருப்பு வச்சுட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது என்ன பண்ணும் அந்த எறும்பு அப்படின்னா, ரொம்ப தவிக்கும். ஏன்னா அங்கிட்டும் போக முடியாது, இங்கிட்டும் போக முடியாது. அப்படிங்கிறப்ப தவிச்சுக்கிட்டே இருக்கும். எங்கே போகுதுன்னு தெரியாமல் ஒரு தவிப்போடு இருக்கும். ஓகேங்களா? ஸோ தவிப்பு. அடுத்து உவமை தொடர், முடவன் கொம்பு தேனுக்கு ஆசைப்பட்டது போல. முடவன் கொம்பு தேனுக்கு ஆசைப்பட்டது. கொம்பு தேன் எங்கே இருக்கும்? மரத்தில் இருக்கும். ஓகேவா? ஸோ மரத்தில் இருக்கிறத முடவன் அப்படின்னா ஊனமுற்றோர் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ அவரால் அந்த கொம்பு தேனை சாப்பிட முடியுமா? முடியாது. அப்போ அவருடைய ஆசை என்ன? நிறைவேறாத ஒரு ஆசை. ஸோ நிறைவேறாத ஆசை தான் இதனுடைய பொருள். ஓகேங்களா? அடுத்த வேணா பாருங்கள், சூடுபட்ட பூனை போல அப்படிங்கிறது உவமை தொடர். இதற்கான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எச்சரிக்கை கொள்ளுதல். இப்போ சூடுபட்ட பூனைனா என்னென்னா, பூனைக்கு சூடு வைக்கிறதுன்னு கிடையாது. இந்த பால் பூனை குடிக்கும் விரும்பி. ஓகேங்களா? அப்போ கொதிக்க கொதிக்க பாலை வச்சிட்டோம் அப்படின்னா அந்த பூனை அந்த பாலை குடிச்சோன்னே நாக்கு சுட்டுரும். ஸோ அதுக்கப்புறம் ரொம்ப நாளைக்கு அந்த பூனை பாலை பார்த்தாலே சுடும் அப்படின்னு ஒரு எச்சரிக்கையாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ எச்சரிக்கை கொள்ளுதல், எச்சரிக்கையாக இருக்கிறது. ஓகேவா? எச்சரிக்கை அப்படின்னு வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்கள், கை கெட்டியது வாய்க்கு எட்டாதது போல. கை கெட்டியது வாய்க்கு எட்டாதது போல. ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கைக்கு ஒரு பொருள் கிடச்சிருக்கும், ஒரு மாம்பழமே கிடச்சிருக்கும் அப்படின்னா, அதை வாய்க்கு கொண்டு போகிறப்ப கீழே கை தவறி விழுந்துச்சுன்னா என்ன ஆயிடுச்சு? அப்போ கை கெட்டினது வாய் கெட்டல அப்படிங்கிற மாதிரி வாய்ப்பு நழுவுறது தான். ஓகேங்களா? அந்த கைக்கு பழம் வந்தது ஒரு வாய்ப்பு, அதை வாய்க்குள்ளே போகாதது நழுவுறது அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போ வாய்ப்பு நழுவுதல், வாய்ப்பு நழுவுதல். ஓகேவா? அதை நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது, தாமரை இலை தண்ணீர் போல. தாமரை இலையில் தண்ணீர் ஒட்டுமா? ஒட்டாது. அப்போ என்ன? ஒரு பற்றற்ற நிலை. எதுலேயுமே நம்ம ஒட்டி போக மாட்டோம். குடும்பத்தோடு ஒட்டி போக மாட்டோம். ஒரு விஷயம் பேசிகிட்டு இருக்காங்கன்னா அதில் நம்ம இன்வால்வாக பேச மாட்டோம். ஒரு பற்றற்று நம்ம தள்ளியே இருப்போம். ஸோ ஒட்டாமல் இருப்போம். அதுக்கு பேர் தான் பற்றற்ற நிலை. பற்றற்ற நிலை அப்படி தான் தாமரை இலை தண்ணீர் போல. அடுத்து பாருங்கள், கிணற்று தவளை போல. ஸோ கிணற்று தவளை போல, இதற்கான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அறியாமை அப்படின்னு வரும். எதுக்குன்னா, இப்போ கிணற்று தவளை என்ன பண்ணும் அப்படின்னா, நம்ம இருக்கிற இடம் தான் பெரிய இடம் அப்படின்னு நினைக்கும். ஆனால் கிணறுங்கிறது ஒரு வட்டமான ஒரு சின்ன பிளேஸ். ஓகேங்களா? ஸோ அதுக்குள்ளே நடக்கிறது தான் அதுக்கு தெரியும். ஆனால் இப்போ வெளியில் ஒரு கடலே இருக்குது. ஸோ அப்போ அது தன்னைத்தானே புத்திசாலின்னு நினச்சிக்கிச்சுன்னா அதனுடைய அறியாமையை வெளிப்படுத்துதுன்னு அர்த்தம். அப்போ அறியாமை அப்படிங்கிறது அதனுடைய பொருளாக இருக்கும். இடியோசை கேட்ட நாகம் போல. ஸோ இடியோசை கேட்ட நாகம் போல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல நாகம் அப்படிங்கிறது தப்பு. ஏன்னா பாம்புக்கெல்லாம் காது கேட்காது, அதிர்வுகளை வச்சு தான் போகும். ஓகேங்களா? இடியோசை கேட்ட நாகம் போல அப்படின்னா அஞ்சுதல், பயப்படுது. இப்போ நம்மளே பார்த்தீங்கன்னா சின்ன பசங்கள்லாம் இடி சத்தம் கேட்டால் பெஞ்சி கடியில் போவோம், அர்ச்சனா அர்ச்சனான்னு சொல்லுவோம்ல, அது மாதிரி ஒரு அஞ்சுதல் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இடியோசை கேட்ட நாகம் போல பயப்படுறது. ஆனால் பாம்புக்கு காது கேட்காது. ஓகேவா? அடுத்தது பாருங்கள், தான் ஆடாவிட்டாலும் தன் தசை ஆடும். தான் ஆடாவிட்டாலும் தன் தசை ஆடும். இதனுடைய பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாசம்தான். ஓகேங்களா? அதாவது தான் ஆடாவிட்டாலும் தன் தசை ஆடும் அப்படின்னா, ஆனால் நம்ம ஊரில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இப்போ அண்ணன் தம்பிக்குள்ளே பிரச்சனை இருக்கும், ஆனால் வேறு ஒருத்தவங்களை சண்டை போடும்போது போயிட்டு கேட்பாங்க. ஓகேங்களா? ஸோ அதை தான் சொல்லுவாங்க நம்ம ஊர்களில். ஓகேவா? தான் ஆடாவிட்டாலும் தன் தசை ஆடும், உறவு முறை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ பாசத்தை குறிக்கும். அடுத்து பாருங்கள், தொட்டனை தூரும் மணற்கேணி போல. ஸோ தொட்டனை தூரும் மணற்கேணி அப்படின்னா என்னென்னா, ஒரு கேணியை தோன்றோம் அப்படின்னா அதில் என்ன பண்ணோம்? தண்ணி ஊறி வருமா? ஸோ அப்போ அதுபோல் ஆற்றல் பெருகுதல். ஓகேங்களா? ஆற்றல். தொட்டனை தூரும் மணற்கேணி போல, நீ என்ன தொட்டாலும் அது விளங்குது அப்படிங்கிற மாதிரி ஆற்றல் உனக்கு பெருகிக்கிட்டே இருக்கும். படிச்சின்னா அறிவு பெருகும். ஓகேங்களா? அடுத்து பாருங்கள்,
நுணலும் தன் வாயால் கெடும். நுணலும் தன் வாயால் கெடும். ஸோ இந்த இடத்துல நுணல் அப்படிங்கிறது தவளை அப்படின்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ தவளை தன் வாயால் கெடும். தவளை என்ன பண்ணும்? கீச்சு மூச்சுன்னு கத்திக்கினே இருக்கும் இந்த மழை நேரத்துலலாம். அப்போ என்ன பண்ணும்? பாம்பு தேடி வந்து சாப்பிடும். ஓகேங்களா? அப்போ தவளை தன் வாயால் கெடும் அப்படிங்கிறது ஒன்று. மழை நேரத்தில் தவளை கத்திக்கிட்டே இருக்கும், காலில் பார்த்தா செத்து கிடக்கும். ஸோ கத்திக்கிட்டே இருந்து செத்து போகும். ஸோ இதுதான் அது வாயாலே கெட்டு போச்சு. இப்போ நம்ம ஒளிஞ்சிருக்கோம் அப்படின்னா நம்மளே சத்தம் போட்டுட்டு தான் இன்னொருத்தன் கண்டுபிடிச்சிருவான்ல, அதான் அதுக்கு பொருள். அப்போ தனக்கான துன்பத்தை தானே தேர்றது தான் இதற்கான பொருளாக இருக்கும். அடுத்து பாருங்கள், சூரியனை கண்ட பனி போல. இப்போ சூரியன் பனி வந்து நல்லா பெஞ்சிருக்கும். ஓகேங்களா? சூரியன் வந்தோடனே அந்த பனிலாம் அப்படியே ஆவியாயிடும். ஸோ அதுபோல் அப்போ இதுக்கு என்ன பொருள்? விலகுதல். சூரியனை கண்டு விலகுதல், பனி விலகுற போல விலகுதல். ஓகேங்களா? உடுக்கை இழந்தவன் கை போல. உடுக்கை இழந்தவன் கை போல அப்படின்னா என்னென்னா நட்பை குறிக்கும் இந்த இது. ஸோ என்னென்னா இப்போ உடுக்கை அப்படின்னா, இப்போ நம்ம உடுக்கை அடிச்சுக்கிட்டே இருக்கோம் அப்படின்னா கையில் அந்த உடுக்கை கீழே விழுந்துருச்சு அப்படின்னா டக்குன்னு கை போய் எடுக்கும். வேட்டி கட்டியிருக்கோம் அப்படின்னா அவுந்துச்சுன்னா டக்குன்னு அந்த கை போகும். அதுபோல் நம்ம கஷ்டத்தில் இருக்கும்போது டக்குன்னு ஹெல்ப் பண்ணுறாங்க பாருங்கள், அவன் தான் உண்மையான நண்பன். ஸோ அந்த நட்பை குறிக்கிறது தான் இந்த இதுக்கான பொருள், நட்பு. சாதி என்னும் சாக்கடையில் புழு போல. சாதி என்னும் சாக்கடையில் புழு போல அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது என்ன அப்படின்னா ஒரு முட்டாள் அப்படின்னு முட்டாளை குறிக்கும். ஓகேங்களா? அதாவது சாதி அப்படிங்கிறது ஒரு தேவையில்லாத ஒன்று. ஓகேங்களா? ஸோ அந்த சாதி அப்படிங்கிற ஒரு சாக்கடையில் ஒருத்தன் வந்து இருக்கிறான் புழு போல், ஒருத்தன் இருக்கிறான்னா அவன் புழு போல தான். அப்போ ஒரு முட்டாள் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? மூடன் அப்படின்னு வரும். அடுத்தது நாய் பெற்ற தெங்கம் பழம். நாய் பெற்ற தெங்கம் பழம் அது என்னன்னா ஒரு பழத்தை நாய்க்கு கொடுக்குறோம் அப்படின்னா அந்த நாய் சாப்பிடாது. ஏன்னா நாய் மேக்ஸிமம் பழம் சாப்பிடாது. ஓகேங்களா? அப்போ அந்த நாய்க்கு அந்த பழம் கொடுத்தது வேஸ்ட்டு தானே. அதுமாரி என்னென்னா தானும் அனுபவிக்காமல் பிறருக்கும் கொடுக்காது தான். இப்போ எக்ஸாம்பிள் சொல்லணும்னா தானும் படுக்க மாட்டான், தள்ளியும் படுக்க மாட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு பெட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதில் அவனும் படுக்க மாட்டான், அடுத்தவங்களையும் படுக்க விட மாட்டான். ஒரு சேரில் அவனும் உட்கார மாட்டான், அடுத்தவங்களும் உட்காரக்கூடாதுன்னு நினைப்பான். இப்போ இந்த ரிசர்வேஷன் தொகுதியிலலாம் பார்த்திங்கன்னா பட்டியலின மக்கள் வந்து ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னா அந்த ஆல்ரெடி இருந்தால் பாருங்க ஒரு பிரசிடென்ட், ஊர் தலைவர்னு, அவன் வந்து அவனால் உட்கார முடியாது, ஆனால் இன்னொருத்தவங்களையும் உட்கார விடாமல் இன்னமும் சில ஏரியாக்களில் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதுதான், தானும் அனுபவிக்க மாட்டான், பிறருக்கும் கொடுக்காமல் வாழணும் அப்படின்னு நினைப்பான். ஸோ அதுதான், நம்மளை திங்க முடியலன்னா அடுத்தவங்களுக்கு கொடுக்கணும், அதை வந்து கொடுக்க மனம் இல்லாமல் இருப்பானுங்க. ஓகேவா? ஸோ அடுத்தது இஞ்சி தின்ற குரங்கு போல. ஸோ இது இஞ்சி தின்ற குரங்கு போல் அப்படின்னா இஞ்சி யாராலையும் சாப்பிட முடியாது. இஞ்சி தின்னா நான் வாய் நமங்குமா. அப்போ என்ன பண்ணுன்னா தவிக்கும். ஃபஸ்ட்டு பார்த்துருப்போம் இருதலை எறும்புக்குள்ளி, அதே மாதிரி இதுக்கு ஒரு தவிப்பு இருக்கும். என்ன பண்ணுறதுனே தெரியாமல் ஒரு தவிப்பு இருக்கும். ஸோ அப்போ தவிப்பு. ஓகேங்களா? ஸோ இதில் வந்து ஹேண்ட் ரைட்டிங் பண்ண முடியல, நாளைக்கு வந்து எழுதுகிற மாதிரி நான் ரெடி பண்ணிடுறேன். திங்களை நாய் குறைத்தற்று. திங்களை நாய் குறைத்தற்று அப்படிங்கிறாங்க. அப்படின்னா என்னென்னா பயன் இல்லாத செயலாக இருக்கும். ஏன்னா திங்கள் அப்படின்னா என்ன, உங்களுக்கு வந்து நிலாவை குறிச்சிடும். ஓகேங்களா? ஞாயிறு அப்படின்னா சூரியனை குறிக்கும். அப்போ எதுக்கு ஒரு குறைச்சிக்கிட்டே இருக்குன்னா நாய் குறைக்கிறதால அந்த சிங்கம் அந்த சூரியனோ அந்த நிலாவோ ஒன்றும் ஆக போகிறதில்ல. புரியுதுங்களா? இப்போ நம்மளை பார்த்து ஒருத்தன் திட்டிக்கிட்டே இருக்கான்னா நம்ம அப்படியே கம்முன்னு போயிட்டோன்னா அவனுக்கு என்ன பயன்? ஸோ அப்போ பயனில்லாத ஒரு செயலை தான் அது பொருளாக குறிக்கும். பயனில்லாத செயல். ஓகேவா? விழலுக்கு நீர் இறைத்தார் போல் அப்படிம்பாங்க, அதுவும் பயனில்லாத செயல் தான். அடுத்தது பாருங்கள், இலைமறை காய் போல. இலைமறை காய் போல அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன? இலைமறை காய் போல, இலைக்கு கீழே காய் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இலைமறை காய் போல் அப்படின்னா அது வந்து ஒரு மறைபொருள். இப்போ நம்ம நெல் அதிகமாக நம்ம விளைவிப்போம் நம்ம தமிழ்நாட்டில். ஸோ அப்போ நம்ம மூலயமா வெளிநாட்டுக்கு இப்போ அந்த நெல்லை விற்றோம் அப்படின்னா அது மூலயமா மறைநீர் போகுது அப்படிம்பாங்க. ஸோ அதே மாதிரி இங்கே இது ஒரு மறைபொருள், இலைமறை காய் போல. ஓகேங்களா? அடுத்து விழலுக்கு இறைத்த நீர் போல. ஸோ இதுதான் பயனற்றது. விழலுக்கு நீர் இறைக்கிறதால ஒன்றுமே ஆக போதில்லை, அது தானாக முளைச்சி போகும். ஓகேவா? ஸோ அது மாதிரி தேவையில்லாத செயல்களை தேவையில்லாத நபருக்கு நீங்கள் உதவுறது வந்து வேஸ்ட்டு. இப்போ ஒரு குடிகாரன் இருக்கான் அப்படின்னா ஐயோ கஷ்டப்படுறானே குடிக்க முடியல, அவனுக்கு ஒரு 100 ரூபா கொடுத்து குடிக்க வைக்குமோன்னு நினைக்கிறது ஒரு பயனற்ற செயல் தானே. ஒரு சோறு இல்லாதவனுக்கு கொடுத்தா அவன் சோறு தின்ட்டு உங்களை வாழ்க்கை ஃபுல்லாக நினச்சிட்டு இருப்பான். குடிகாரனுக்கு கொடுக்கறதால ஒரு பிரச்சனையும் ஒரு பயனும் இல்லை. ஸோ அது மாதிரி தான் பயனற்றது அது. இடி இடித்தது போல் அப்படின்னா என்னென்னா, நீ இடம் இவ்வளோ சத்தமாக பேசுகிற, இடி இடித்த மாதிரி இருந்துச்சு நீ பேசுனது.
அவள் அடித்தா அடி விழும், நான் அடித்தா இடி விழுங்கிறாங்கல்ல, அதுமாரி அதிகமான சத்தம் இருக்கும். ஓகேவா? அடுத்தது எரிகிற நெருப்பில் எண்ணெய் வார்த்தது போல. எரிகிற நெருப்பில் எண்ணெய் வார்த்தது போல. ஸோ எரிகிற நெருப்பில் எண்ணெய் வார்த்தது போனால் வெறுப்பை வளர்க்குறது. ஒருத்தர் ஏற்கனவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவன் மேலே கோபத்தில் இருப்பான். இவன் வந்து ஒன்று அப்படி சொன்னான், இப்படி சொன்னான், இதனால் சொல்லியிருப்பானோ, அதனால் சொல்லியிருப்பானோ, அவன் அப்படி தானே இன்னும் கொஞ்சம் வெறுப்பை வளர்க்குறதுக்கு பேர் தான் அது. ஓகேவா? அடுத்தது ஒருமையுள் ஆமை போல். ஸோ ஒருமையில் ஆமை போல் அப்படின்னா உங்ககிட்ட என்ன தான் வந்தாலும் நீ வந்து அடக்கமாக இருந்தீங்கன்னா சிறப்பாக வாழலாம். ஓகேங்களா? இல்லைன்னா சீக்கிரம் அடக்கம் பண்ணிடுவாங்க. ஓகே, அதை பார்த்துக்கோங்க. அடுத்தது நண்பால் கலந்தீமையால் திரிதல் போல. நண்பால் கலந்தீமையால் திரிதல் போல. ஸோ இதற்கான பொருள் என்னென்னா தவறான நண்பர்களால் கெட்டு போகிறது. இப்போ உங்ககிட்ட காசு இருக்குது, இப்போ கஷ்டத்தில் இருக்கீங்க அப்படின்னா அப்போ உங்களுடைய இருக்கிற நண்பர்கள் வந்து நல்லவர்களாக இருப்பாங்க, நல்லது செய்வாங்க. ஒருவேளை நீங்கள் காசு பணம் அதிகமாக சம்பாதிக்கும் போது உங்கள்கிட்ட நிறைய நண்பர்கள் கூடுவாங்க, இந்த பழைய நண்பர்கள் விலகுவாங்க. ஓகேங்களா? அதாவது உங்களால் விளக்கப்படுவாங்க. ஸோ அப்போ உங்கள் கூட இருக்க நண்பர்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஏற்ற மாதிரி லைஃப் ஸ்டைல் இருக்கும். ஸோ அதுக்கு நீங்கள் மாறும்போது கெட்டு போவீங்க. ஓகேவா? ஸோ அதை பார்த்துக்கோங்க. அதனால் பார்த்து செயல்படுங்க. பணம் வரும்போது பார்த்து நல்ல நண்பர்களை வச்சுக்கோங்க. மரப்பாவை நானால் உயிர் மறுட்டல் போல. மரப்பாவை நானால் உயிர் மறுட்டல் போல அப்படிங்கிறாங்க. ஸோ இதுக்கு என்ன அப்படின்னா மயங்கிறது. ஓகேங்களா? மயங்கிறது அது அதோட சத்தத்தில் அதோட அழகில் நம்ம வந்து மயங்கிறது. பாம்பின் கால் பாம்பறியும். ஸோ பாம்பின் கால் பாம்பறியும் அப்படின்னா ஒருத்தன் திருடிட்டான் அப்படின்னா அவன் எங்கே பதுங்குவான்னு ஒரு திருடனுக்கு தான் தெரியும். ஓகேங்களா? முள்ளால் தான் எடுக்கணும் அப்படிம்பாங்களா, அது மாதிரியான ஒரு செயல் இது. கற்றவர் அறிவர் அப்படிங்கிறது இதனோட பொருளாக கொடுத்துருக்காங்க. அதாவது படித்தவன் எப்படி திருடுவாங்கிறது இன்னொரு படித்தவனுக்கு தெரியும். படித்தவன் என்ன யோசிப்பான்னு இன்னொரு படித்தவனுக்கு தெரியும். திருடன் என்ன நினைப்பான்னு இன்னொரு திருடனுக்கு தெரியும். புரியுதுங்களா? அடுத்தது முயற்சிக்கு. அடுத்தது வெள்ளத்தனைய மலர் நீட்டம். அவ்வளோதான் போல இருக்குது. வெள்ளத்தனைய மலர் நீட்டம். ஸோ இந்த உவமைக்கு உண்டான பொருள் என்னென்னா முயற்சிக்கேற்ற பலன். வெள்ளத்தனைய மலர் நீட்டம். ஓகேங்களா? என்ன கொடுக்குறோமோ அதுக்கேற்ற மாதிரி தான் விளையும். ஸோ முயற்சி திருவினையாக்கும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அதுக்கான பலன் நிச்சயம் கிடைக்கும். அதுமாதிரி முயற்சிக்கேற்ற பலன் வந்து உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும். மக்களே, நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு படிக்கிறீங்களோ அந்த அளவுக்கான எஃபோர்ட் போட்டிங்கன்னா உங்களுக்கு பலன் நிச்சயமாக அடுத்த வர குரூப் 4க்கு வந்து கிடைக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஸ்பீடாக இப்போ வந்து நான் ஆன்சர் காட்டாமல் சொல்லிட்டு வந்தேன். ஸோ அதுக்கு ஆன்சர்ஸோட டக்குன்னு ஒரு ஸ்பீடாக ஒரு ரிவிஷன் மாதிரி பண்ணி விட்டுறலாம். ஓகேவா? ஸோ வெயிட் பண்ணுங்கள், ஃபஸ்ட்லேருந்து வந்துடுறேன். ஓகே. ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா திருப்பி ரிவிஷன் மாதிரி தான் வந்து பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இப்போ இந்த ஆன்சரை காட்டாமல் சொன்னேன், இந்த இடம் ஆன்சரை காட்டி டக்குன்னு படிச்சுட்டு போயிடறேன். ஓகேவா? இருதலை எறும்பு கொல்லி போல் அப்படிங்கிறது அதனுடைய பொருள் தவிப்பு. முடவன் கொம்பு தேனுக்கு ஆசைப்பட்டது போல. பொருள் நிறைவேறாத ஒரு ஆசை. சூடுபட்ட பூனை போல எச்சரிக்கை கொள்ளுதல். கை கெட்டியது வாய்க்கு எட்டாதது போல வாய்ப்பு நழுவுதல். தாமரை இலை தண்ணீர் போல பற்றற்ற நிலையில் இருக்கிறது. கிணற்று தவளை போல அப்படிங்கிறது அறியாமையில் இருக்கிறது. இடியோசை கேட்ட நாகம் போல அஞ்சுறது. தான் ஆடாவிட்டாலும் தன் தசையாடும் அப்படிங்கிறது பாசத்தை குறிக்கும். தொட்டனை தூணும் மணர்கேலி போல ஆற்றல் பெருகுதல். நுணலும் தன் வாயால் கெடும் அப்படின்னா தனக்கான துன்பத்தை தானே தேர்றது. சூரியனை கண்ட பனி போல அப்படின்னா விலகிறது. உடுக்கை இழந்தவன் கை போல அப்படின்னா நட்பு. சாதி என்னும் சாக்கடையில் புழு போல அப்படின்னா மூடன் தான் இருப்பாங்க. நாய் பெற்ற தெங்கம்பழம்னா தானும் அணிவிக்க மாட்டான், பிறருக்கும் கொடுக்காம வாழுதல். இஞ்சி தின்ற குரங்கு போல அப்படின்னா தவிப்பு. திங்களை நாய் குறைத்தற்று அப்படின்னா பயனில்லாத செயல். இலைமறை காய் போலன்னா மறைபொருள். விழலுக்கு இறைத்த நீர் போல அப்படின்னா அது வந்து பயனற்றது. இடித்தது போல அப்படின்னா அதிகமான சத்தம். எரிகிற நெருப்பில் எண்ணெய் வார்த்தது போலன்னா வெறுப்பை வளர்த்தல். ஒருமையில் ஆமை போல் அப்படின்னா அடக்கம். நண்பன் கலந்தீமையால் திரிதல் போல அப்படின்னா தவறான நண்பர்களால் கெட்டு போகிறது. மறைப்பாவை நானால் உயிர் மறுட்டல் போல அப்படின்னா மயங்கிறது. பாம்பின் கால் பாம்பறியும் அப்படின்னா கற்றவரை அறிவார். வெள்ளந்தனைய மலர் நீட்டம் அப்படின்னா முயற்சிக்கேற்ற பலன். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ இதோட முடியுது. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக்கை போட்டுவிட்டு நான் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு வேறொரு வீடியோ பதிவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.